வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சென்னா ரைஸ் வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, ஒரே ஒரு பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். அப்புறம் சென்னா வந்து வேக வச்சது 1 கப் சென்னா வேக வச்சது. பாஸ்மதி அரிசி வந்து 1 கப்பு நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். தேவையான எண்ணெய், நெய் விட்டு வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, அப்புறம் தண்ணி வந்து நான் 1 கப் எடுத்துக்கிறதுக்கு 1.5 கப்பு தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நான் ஒரு எண்ணெயும் நெய்யும் விட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இதை ப்ரெஷர் குக்கரை. இப்போ தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் விட்டு காஞ்செடுத்து இப்போ வந்து தாளிக்கிறத தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுது. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டோன்னே மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் உப்பு, ஏற்கனவே நான் வந்து சென்னாவில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் கொண்டக்கடையில். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சென்னாவை சேர்த்துடலாம். பாருங்கள், சென்னாவை போட்டு ஒரு பிரட்டியாச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு பிரட்டிக்கலாம். அரிசி உடையாமல் கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து அளந்து வச்சுருக்க தண்ணியை வந்து இப்போ ஊற்றிடலாம். இப்போ மூடிடுவோம். மூடிட்டு வெயிட்டையும் பாருங்கள், மூடிட்டு வெயிட்டையும் போட்டுடலாம். அப்புறமா இப்போ வந்து கீப் வார்ம் வந்துட்டு பாருங்கள், பிரியாணின்னு போட்டிருக்கா. நீங்கள் வந்து மெனுவில் போங்க, பிரியாணி, அவ்வளோதான். செட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம பிரியாணி மோடில் செட் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுத்து. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பார்த்தீங்களா? சென்னா ரைஸ், நம்மளுடைய சென்னா ரைஸ் ரெடி. அவ்வளோதான். சென்னா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பிரியாணி மோடில் போயிட்டு செட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கும். குக் ஆனதுக்கப்புறம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு ஆஃப் ஆனதுக்கப்புறம் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அப்போ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் குக்கரில் கூட சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். நார்மல் குக்கரில் கூட இதே மாதிரி இதே அளவு தான், இதே தண்ணி தான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.